இவ்வளவு பரபரப்புக்கு காரணம் ரெண்டு இளைஞர்கள் தான். ஒருத்தர் சௌரவ் தாஸ், இன்னொருத்தர் அப்ஜித். சௌரவ் தாஸ், அப்ஜித் அப்படின்னு சுதாஸ் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதிர்ச்சி ஆயிருவீங்க. இந்த கேரவன் மாதிரியான மிக 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 ஸ்ட்ராங்கான ரொம்ப தீவிரமான இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்துல பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அடிப்படையில் அவர் ஒரு பத்திரிகையாளர், அதுவும் புலனாய்வு பத்திரிகையாளர். அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்லைன், அல் ஜசீரா போன்ற பல முக்கியமான பத்திரிகையில அவர் கட்டுரைகள் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறாரு. எல்லாமே புலனாய்வு கட்டுரைகள், ஒன்னொன்னும் பல முக்கியமான விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நீதிமன்றம், அது இல்லாம இந்தியா கொண்டு வரக்கூடிய முக்கியமான பாலிசிகள், காவல்துறையினுடைய அத்துமீறல்கள், இது இல்லாம பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு பல முக்கியமான விஷயத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காட்டிய முக்கியமான பத்திரிகையாளர் தான் சௌரவ் தாஸ். 26 வயசு தான் ஆகுது. 60-70 வயசுல ஒரு பத்திரிகையாளர் சாதிக்க முடியாத 26 வயசுல இந்த இளைஞர் சாதிச்சிருக்கிறாரு. இவர் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஜேபியினுடைய முக்கியமான ஸ்போக்ஸ் பர்சன். இது இல்லாம அப்ஜித், இவருக்கு 30 வயசு தான் ஆகுது. இந்த அப்ஜித் அவர்கள் பூனேல மகாராஷ்டிரால படிச்சவர். இவரும் அடிப்படையில ஒரு ஜேர்னலிஸ்ட், பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தார். நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. மிக 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 நாலேஜபிளான பர்சன். பார்க்கவே கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியா அளவுல 2 மிக முக்கியமான அறிவாளிகள், பார்ப்பன எதிர்ப்பு பேசக்கூடிய, ஆளும் வர்க்கம் எதிர்ப்பு பேசக்கூடிய, ஹிந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய, அம்பேத்கரை போற்றக்கூடிய முக்கியமான 2 இளைஞர்கள் இன்னைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இந்த அப்ஜித் எல்லாம் பிளைட்ல இருந்து அமெரிக்கால இருந்து வந்து ஏர்போர்ட்ல இறங்கும் போதே அம்பேத்கர் புத்தகத்தை காமிச்சிட்டு, கான்ஸ்டிடியூஷனை காமிச்சிட்டு தான் இந்தியாவுக்குள்ளேயே வர்றாரு. ஒரு ஐடியாலஜி அவர் சொல்ல வர்றாரு. ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டும் கிடையாது, யார் யார் எல்லாம் இந்த மண்ணில் இந்த இந்துத்துவ சித்தாந்தத்தால் ஆளும் வர்க்கத்தால் சுரண்டப்படுகிறார்களோ எல்லாத்துக்குமான ஒரு விடுதலையை, நேர்மையான அறிவுபூர்வமான ஒரு விடுதலை நோக்கி பேசக்கூடிய 2 இளைஞர்கள். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இளைஞர்கள். அடிப்படையில் அப்ஜித் தான் அந்த கட்சியவே துவங்குறாரு. இந்த நாட்டினுடைய சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே இருக்கக்கூடிய காக்ரோச்சஸ் அப்படின்னு கேவலமா இந்த நாட்டில் வேலை கிடைக்காத, கேள்வி கேட்கக்கூடிய, சாதாரண ஊடகத்தில் உட்கார்ந்து, யூடியூப்ல உட்கார்ந்து, இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து அரசாங்கத்தையும் நீதித்துறையும் பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர்களை காக்ரோச் அப்படின்னு சொன்னாரு. அந்த காக்ரோச்ங்கிற வார்த்தை இந்தியா முழுக்க தீயா பரவுச்சு. அதாவது இந்த வார்த்தையை சொன்னது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி CJI, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ஒரு வகையில குறிக்கிற மாதிரி, அதே போல பாஜகவை சொல்ற மாதிரி பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்கு பாத்தீங்களா, பிஜேபி, இது எல்லாத்தையும் உள்ளடக்கி CJP, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டியை உருவாக்குறாங்க. இந்த அரசாங்கம், இந்த சிஸ்டத்துல பல ஓட்டைகள் இருக்கு. அது குறித்து கேள்வி கேட்கறதுக்காக ஆன்லைன்ல உருவான ஒரு முக்கியமான கட்சி.